வணக்கம் ரோவலை. எல்லோருக்கும் வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி அரசியல் எப்படி போகுது, அரசாங்கம் எப்படி போகுது, நாடு எப்படி போகுது, உலகம் எப்படி போகுது? அதான் கடைசியாக நாங்கள் என்னதுக்கோ தொடங்கி கடைசி இப்போ அரசியலில் இப்போ அது வேறு பிரச்சனை. நாங்கள் கருத்து களத்துக்கு துவாங்கி மக்களுக்கு நல்லது சொல்லுவோம்னு துவாங்கி இப்போ கொண்டு வந்து அரசியலுக்கு விட்டுட்டாங்களா? அதுவும் ஒரு நல்லது தானே. அரசியல் ஆய்வுக்கு தெரியாது, அரசியலில் நடக்கிறதோட சொல்லலாம். நாட்டில் நடக்கிறது. நேற்று பாராளுமன்றத்தில் நடந்தது, பாராளுமன்ற இது நடந்தது, பட்ஜெட்டு உரவாசிச்ச நல்ல சுவாரஸ்யமாக தான் கிடந்தது. நாங்கள் கணக்கை யோசித்தோம், கணக்கெல்லாம் ஒதுக்கி இருக்கு, அங்கே ஒதுக்கி இருக்கு, இங்கே ஒதுக்கி நூல் நிலையத்துக்கு ஒதுக்கி இருக்குது. நூல் நிலையத்துக்கு அங்கே மக்கள் படுற பாட்டை பார்த்துட்டு தெரியுமா, மாணவர்கள் எல்லாம் செருப்பு கழட்டி போட்டு உள்ளுக்கு போனார்கள். அவ்வளோ பக்தியாக இருக்குது. அப்படியான ஒன்று எரிச்சி போட்டிகளோ பெருமாப்போட ஒரு கோவத்தோடு தான் அவர் சொன்னார்லாம். நாங்கள் நல்ல சந்தோஷப்பட்டோம். நல்லா தான் சொன்னார். என்ன ஆனால் மற்ற அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் எங்களுக்கு கொஞ்சம் கூட ஒதுக்கி இருக்கு. சரி, ஒதுக்கினோட முடிஞ்சது. பேருந்து பார்த்தா நேற்று வாக்கெடுப்பு வந்து, வாக்கெடுப்பில் பார்த்தால் 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. அவங்க முழுக்க நான் அன்றைக்கே சொன்னாங்க உனக்கு முழுக்க அவற்றை கட்சி 3க்கு பெரும்பான்மை தான், 3-2 பெரும்பான்மை இருந்தால் வெள்ளலாம் தானே. ஆளுங்க வேற எதிர்கட்சி இருக்கிறாங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எதிர்கட்சி ஆக மிஞ்ச பேர் எத்தனை வாக்கு 41 வாக்கு, எதிராக 40 வாக்கு, 155 வாக்குகள் ஆதரவு. இதில் 40 இதில் டாக்டர் ஐயா கலந்து கொள்ள இல்லையா? நடுநிலைமை வச்சுட்டு ஏன் எதிராட்சி எல்லாம். ஆனால் அன்றைக்கு நல்லா சிரிச்சோண்டு இருந்தார் தெரியுமோ, சிரிச்சோண்டு நல்லா இருந்தால் சிலரம் வந்திருந்தால் வேற எங்கேயும் வேற விஷயமா போயிட்டு தெரியல போயிருந்தா ஆதரவு தெரிவிச்சிருப்பேன். ஆனால் போகல, அது தெரியல எனக்கு. அது அவரை தான் கேட்கணும். நான் முதல் சொன்னேன் நல்லா கிடக்குது, பரவாயில்ல, அது தான் சொன்னவர். அந்த பார்த்தா கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு கட்டிருக்கு. எனக்கு 2 போலீஸ் தாங்க ஐயா. அன்ரட்ஸை கொடுப்பினுமோ இல்லையோண்டோ தெரியல. அன்ரட்ஸை கொடுத்தானே எல்லாமே எல்லாருக்கும் பாதுகாப்பு தேவைப்படும். ஏன்னு சொன்னால் வில்லங்க பலம்புரியோட நாள் கொஞ்சம் குழம்பினது. பலம்புரி ஹோட்டலில் நடந்த விஷயம் தெரியும் தானே. பலம்புரி ஹோட்டலில் நடந்து பிரச்சனைப்பட்டு அது தெரியும். அதில் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை, இவரில் ஒரு பிரச்சனை இல்லாமல் தான் இது கதைச்சவே கொண்டு போய் ஊடகங்கள். அதான் என்ன சொன்னோம், ஊடகங்கள் படாயிரம் போடுறது. இப்போ இந்த ஹோட்டல்லையே மாமலை இது இல்லையா? அச்சோ, முதல் யோசிக்கணும், என்ன நடக்குதுன்னு யோசிக்கணும். டக்குன்னு போடக்கூடாது. உடனே என்ன நடக்குன்னு படையாக கேட்டு போட்டு தான் போடணும். ஏன் வந்தது, என்ன நடந்தது, யார் அடித்தது, யார் கதைச்சது, இவர் முதல் அறிஞ்சிட்டா கொஞ்சம் விஷயம். அதுக்காக தான் நாங்கள் பேசாமல் இருக்கிற பார்த்தோன்னே என்ன நடக்குதுன்னு பார்த்தால் சோஷியல் மீடியாவில் பகிர்ற விஷயங்களும் கவனம். என்னென்னால் பயங்கரவாத தடைச்சட்டம் இருக்கிறதால கவனமாக இருக்கணும். என்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தேவையில்லா கதைகளை கதைச்சு நண்பர்கள் தானே எல்லாரும் யூடியூபர்னா, நாங்களும் யூடியூபர் தானே. நாங்கள் அந்த அளவுக்கு அரசியலுக்கு இல்லை ரெண்டாலும் அவை போட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயங்கரவாத சட்டங்கள் எல்லாம் இருக்குது, பாஞ்சு விட்டுருவோம். திரும்பி பாஞ்சு விட்டால் தெரிஞ்சவையிலான் பேருந்து 4ஆம் மடையிலேருந்து மெக்கண்டு வண்டியான் போயிட்டு எங்களுக்கு இல்லை. நான் யோசிச்சேன், எங்களை கொண்டு போனா என்ன என்ன கொண்டு போனா, எனக்கு ஏன் கொண்டு வந்திருக்கே தெரியாம இருப்பேன் நான். என்ன நடந்து ஏன்னா சிலவுல கதைக்கிறதெல்லாம் தெரியாம கதைச்சி விட்டுறவோட என்ன இவ்வளோலாம் யோசிச்சு தானே ஆகுது. நீ என்ன தட்டுறவில்லை, நீ தலையை ஆட்டுவேன், மண்டையே ஆட்டி போட்டு என்ன கொண்டு வச்சா நான் சொல்லுவேன், உங்களை தாங்க கொண்டு எனக்கு கொண்டு தெரியாத ஐயா. உண்மையாக தான் நாங்களுக்கு கவனமாக இருக்கணும். பேர் மற்ற ஊடகக்காரர்கள் என்ன எங்கள்ட படிகள் நண்பர்கள் தான் அவங்க சின்ன படிகள் என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போடுறதுல கொஞ்சம் யோசிச்சு போடணும். அதுக்கு பார்த்தா அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு வந்தது கடைசியில். அது வந்து அது சமாதானத்திலே முடிஞ்சும் போச்சு. அது 2 பேரும் கழிச்சு அதெல்லாம் சமாதானமாக போகும்னு விட்டு. ஏன்னா அவங்களுக்கும் பிரச்சனை, இவர் பாவம் இவர் டாக்டர் மனமிறங்குற ஆளும் தான். என்ன சிவராத்திரி நிறுத்துறவங்க கூடாது இது. அப்போ அதோட சமாதானமாக முடிஞ்சுது. அது முடிஞ்சது பார்த்தா இப்போ இந்த அடுத்த விவாதம் நடந்தது. மற்றது அந்த சிறப்புரிமை என்று அப்படி சொல்ல சில பேர் போட்டுக்கணும். அவர் நெடுக தன்னை பற்றி தான் காய்ச்சி கொண்டு இருக்கிறாரு. டாக்டர் என்ன தன்னை பற்றி கதைக்கிறா, அப்போ நாட்டை பற்றி இப்போ கதைக்கிறோம், மக்களை பற்றி எப்போ கதைக்கிறா, தன்னை பற்றி கதைக்கிறது அங்கிடாப்ப நாங்கள் முதல் என்ன சொல்லென்றால் எனக்கு உண்டு என்ன பிரச்சனை, சும்மா நாங்கள் இனி வக்காலத்து வாங்குறாங்க அங்கே கதைக்கிறாங்கன்னு சொல்லப்படாது அப்படின்னு சொல்லாதீங்க. சிலர் நடக்கிற விஷயத்தையும் கதைக்கத்தான் நினைப்பா வேணும். என்ன எனக்கு பாயின் சும்மா கிடையாடாப்பா இது இல்லை. என்னடா இப்போ ஒரு பாராளுமன்றம் பற்றி எங்களுக்கு உண்மையாக சுத்தமாக ஒன்றும் தெரியாடா. இப்போ டாக்டர் வந்த பிறகு பாராளுமன்றம் என்னன்னு தெரியுதுடாப்பா. பாராளுமன்றத்தோட சிறப்புரிமைண்டா உண்டு.
மற்ற இவன் சிறப்புரிமையை பற்றி சொல்கிறதுக்கும் நேரம் ஒதுக்கூடுறாங்கடா. அப்போ அதில் போய் மக்களை பற்றி கதைக்கலாதாம் அவை சில வேளை தாங்க கேட்குற கேள்விக்கு அவன் பதில் சொல்லணும். அப்போ அந்த நேரம் அவை தங்களை பற்றி தானே கதைக்கணும். அதில் போயிட்டு எங்களுக்கு இங்கே பிரச்சனை வச்சால் வந்து அதை இல்லைங்க சம்பந்தம் இல்லாமல் அது என்னென்னது கண்டு அந்தந்த இதுக்கு ஒதுக்குறதான். டாக்டர் சொல்லித்தானே தெரியுது உதுவாள் அநியாயம் தெரியா சும்மா போய் கதைக்கிறேன் எங்களை பற்றி கதைக்கிறேன்னு நாங்கள் இங்கே சொல்கிறோம். என்ன டாக்டர் நடுக்க தண்டை வழக்கை பற்றி கதைக்கிறேன், தண்டி 72 தனக்கு நீரம் தெரியாண்டு காய்ச்சி வந்துக்கிறேன், அப்போ மக்களை பற்றி கதைக்கிறேன் இல்லையோ. இது எல்லாம் அந்த விதன் தெரியாலும் விதண்டாவாதுலேயும் கதைக்கிறது. நாங்கள் சும்மா கதைக்கணும் சும்மா கதைக்கிறது இல்லையே. ஜேசு போல பற்றி சும்மா கதைக்கணும்டா. இவன் எந்த இடம் பார்த்தான் ரோட்டில் நிற்கிறான். இவன் என்னடா இவனுக்கு வேலை இல்லையா வீட்டு வேலையை விட்டுட்டு இப்படி அவன் ஏன் ரோட்டில் திரிகிறான் யோசிக்கணும்டா. என்னத்துக்கு திரிகிறான், ஆற்ற வேலையில் திரிகிறான், என்ன பிரச்சனை, அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும். சிலவளை தட்ட முடியாத பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை வரும்டாப்பா. ரோட்டில் போகிறான்னு பார்த்துட்டு அங்கே சும்மா போகிறான். இவனுக்கு வேலை இல்லை. அவன் எந்த வேலையில் போகிறான்னு தெரியணும் முதல். ரோட்ல ஏன் போறான்னு தெரியும். அவன் சில வீட்டில் உள்ள மருந்து வாங்க விடுவோம் இல்லையே. அப்போ அப்படித்தானே இல்லா விஷயம். ஒரு விஷயம் நடக்க என்னட்டு யோசிக்கும். இப்போ சும்மா இருந்தோண்டு அவர் அங்கே கதைக்கிறேன். நேற்று கதைச்சாரு இங்கே பாராமண்டலத்தில் நேற்று அப்படி நானும் இவ்வளோ இவரும் சொல்லி போட்டார் தானே. நானும் போசணும் 1 மில்லியன் 10,000 போட்டோக்கெல்லாம் ஒதுக்கி கண்டு பார்த்தால் கணக்கு போய் டாக்டர் என்ன செய்திருக்கிறேன்டா கணக்கு பார்த்துருக்கிறேன். அந்த பெரிய ஒரு கட்ட இது என்ன அவர் பாராளுமன்ற உறுப்பினர் நான் சொல்கிறோம் இல்லை. நாங்கள் நடுக டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒருக்கா சொல்கிறோம். பேருந்து நாங்கள் சொல்லாம போனால் பேருந்து மன்னிக்கணும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களோட வைத்தியருமாகிய டாக்டர் ராமநாதன் என்னன்றா படிக்க நித்திர ஓடுற இல்லையோ வீட்டில். எனக்கும் அதான் இப்போ அவர் தூக்கி ஒன்று வந்து காட்டிட்டு சொல்கிறார் பார்லிமெண்ட்டில். இந்த பாருங்க கதவோட கொண்டு வந்து போட்டு தள்ளி போட்டு எல்லாம் பாயிண்ட்ஸ் ஆகிட்டு அப்பான்னு பார்த்தால் என்ன சொல்லும் கேபிட்டல் கணக்கு அங்கே மொத்த கணக்கையும் பார்க்குறது. மொத்தத்தில் எங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்கொண்டு பார்க்குறது. எங்களை கொண்டு பார்த்தா தசத்தில் வருடாப்பா பார்த்தீங்களா. அப்படி 3 தசம் 2 தசம் 0 தசம் அப்படி லைப்ரரிக்கு இவ்வளோ ஒதுக்கி இருக்கு. ஆனால் இலங்கையில் ஃபுல்லாக ஒதுக்குனதில் பார்த்தாலும் எங்களுக்கு தசத்தில் வந்தாலும் இவ்வளோ குறை வண்டி யோசிப்பேன். அப்பான்னு பார்த்தாலும் என்னோட அப்படி நாங்கள் யோசிக்கல மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டு. ஆனால் அதுக்காக அரசாங்கத்தை குறையும் சொல்லலாத என்னென்றால் மற்ற அரசாங்கங்களை விட எங்களுக்கு கூட ஒதுக்கி இருக்கு. ஆனால் அவரும் தப்பே இல்லை. அவரும் அதை முதல் நல்லா தான் சொன்னவர். பேருந்து பார்த்தால் அவர் பார்த்தா கணக்குள்ளெல்லாம் இப்படி கிடக்கு. அளவு காணாது. அதைத்தான் பிச்சைன்றது வாங்கிட்டு அது பிச்சை தானே. இப்போ நாங்கள் ஒரு இதனுக்கு பிச்சை போட்டால் 1 ரூபா முந்தி இப்போ 1 ரூபா கொடுத்தா அடிச்சு விட்டுருவாரு பிச்சைக்காரன் எங்களுக்கு அடிச்சு விட்டுருவாங்க. 100 ரூபாய் கடைசி ஒரு பிளேண்டிக்கு 30 ரூபாடா. அப்போ 40 ரூபா 50 ரூபா குறைய கொடுத்தால் எங்களை ஒரு பார்ப்பாங்க. வேட்டுக்கிறவாசி ஒன்று எங்கேயோ கோமால இருந்துட்டு வருதுன்னு பார்ப்பாங்க என்ன அப்படியெல்லாம் பார்ப்பேன். அப்போ அது வேறு பிரச்சனை. அப்போ அதைத்தான் அவர் பிச்சைன்னு சொல்லியிருக்கிறேன். இது என்ன எங்களுக்கு பிச்சையை போட்டுக்கிறீர்கள் என்னதுக்கப்பா பிச்சை போட்ட நீங்கள். நாங்கள் என்ன அப்படி பிச்சை வாங்க இருக்கிறோம். நீங்கள் சைனாட்டை வாங்குறீர்கள், போய் இந்தியாட்ட வாங்குறீர்கள், அதுவும் பிச்சை தானே வாங்குறீர்கள். அதுலேயே ஒரு பிச்சை. அதுக்கு ஒரு நல்ல என்ன பழமொழி சொல்லி அதுகளை எல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பல சொல்லல. அவர் அந்த சத்தியான ஆவேசப்பட்ட சில பேருக்கு கோபம் வந்தால் எனக்கும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கோபம் வந்தால் என்ன கதைக்கிறேன் இல்லைன்னு சும்மா படப்பட்டு காய்ச்சிடுறோம். கோவங்களோட கொஞ்சம் அடக்கணும் கோவங்கள். ஏன்னா அதுவும் இவே பொது நிலையில கதைக்கிறாங்க கொஞ்சம் கதைக்கணும். ஆனால் கதைச்சதப்பா புள்ளைட்டு சொல்லல கொஞ்சம் நிதானமாக கதைக்கணும். ஏன்னா எமோஷன் ஆகி நான் பயந்து போனேன். அந்த அந்த இதை பார்த்தேன் வீடியோவில் பார்க்க எனக்கு அந்த அவர் களைச்சொண்டு வர இவருக்கு சுவர் இருக்குன்னு தெரியும். எனக்கு தெரியும்னா நியூஸில் வந்த பேர் எனக்கு தெரியும்னா இவர் என்ன எனக்கு உண்மையாக டாக்டரை இன்னும் நான் சந்திச்சு கதைக்கவும் இல்லை இப்போ பார்க்கவும் இல்லை. சில விஷயங்களை இதை உண்மையை தான் சொல்கிறது. அந்த நடக்கிற விஷயங்களை அவர் இன்னும் ஒன்று இருக்கலாம். ஆனால் என்ன சொல்லி போட்டு விட்டேன் நான் கதையை. அப்போ இப்படி சொல்லியிருக்கிறேன் பிச்சை நாங்கள் ஒரு காலத்தில் காங்கேசந்துறையிலேருந்து சீமேந்து தந்த நாங்கள் உங்களுக்கு ஒரு காலத்திலேருந்து என்ன தந்த நாங்கள் வடக்கு அங்கே உப்பளத்திலேருந்து உப்பு தந்த நாங்கள் ரசாயன தொழிற்சாலையிலேருந்து ரசாயன மருந்துகள் தந்தேன். இதோட எல்லாம் செய்த நாங்களப்பா. நீங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு கொஞ்சத்தை தெளிச்சா எங்களுக்கு என்னப்பா காணாதானே. நீங்களப்பா காங்கேந்துறை எங்கள்கிட்ட தாங்கோ நாங்கள் உங்களுக்கு சீமேந்தாரோம். எப்படி இருக்கு விளையாட்டு? புலம்பெயர் டயஸ்போரா பெரிய டயஸ்போரா தானே.
டயஸ்போரா இவருக்கு பின்னால் இருக்கிற மாதிரி தான் இவற்றை விளையாட்டு சொன்னேன். தமிழ் diaspora. சொன்னேன் எங்கள்கிட்ட ஆக்களுக்கு எங்கள்கிட்ட சௌரங்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த பயங்கர சட்டத்தை தயவு செய்து எடுங்கப்பா, எடுத்து போட்டு எடுத்து போட்டு எங்கள்கிட்ட விடுங்கப்பா. காங்கேயத்துறையில் ஃபேக்ட்ரி துவங்குறோமப்பா நாங்கள், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறோமப்பா, சீமெந்து அனுப்புகிறோமப்பா, உங்களுக்கு வருமானம் வருதப்பா எங்களுக்கு இல்லையே செய்யலாம் தான்டா. அப்போ நினைச்சா செய்யலாம். உண்மையாக அந்த பயங்கரவாத தடை சட்டம்ன்றது வில்லங்கமாக தான் கிடக்கு. கனவே ஜோதி வந்துக்கிறாங்க சாட்டி தூக்கி விட்டாங்கடா, ஒன்றும் செய்ய நாங்கள் வெளிநாட்டு போகல, வெளிநாட்டை அரைச்சாங்க ஒன்றும் செய்யல. அதை நீ வந்து பிடிச்சா அப்போ வர மாட்டாங்களேண்டா. அப்படி வர பிரச்சனையும் அதான் அந்த பிஆர் கிடைக்க மாட்டேன் இருப்பாங்க. அங்கத்தை பிஆர் அங்கே கிடைச்சிட்டால் பேருந்து அங்கே தேரசாங்க வைக்க கதைக்குமா, ஆனால் பையன் தானே வந்து போகுது. அவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. டேஸ்போரா அப்போ அது வரலான்ற அப்படி செய்யலாது. பயங்கரவாத சட்டத்தை நீங்களே செய்யலாமோ இருந்துச்சுண்டா முருகன் பயங்கரவாத தடை சட்டம் சொன்னால் அந்த காசுகளை கணக்கு காட்ட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் பேர் நிறுவனங்களை தடை செய்ய வச்சிருக்காங்க அரசாங்கம். பதினஞ்சுக்கு மேலே தடை செய்து விடக்கோ சில சில நபர்கள்ற பேரும் போட்டிருக்கோ, பேரும் போட்டு பிளாக் லிஸ்ட்ல இருக்கு. அப்போ அவையிட்ட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அவை பெரிய பெரிய ஜாம்பவான்களை முதலாளிகள் இருப்பாங்க. அவங்கள இங்கே கொண்டு வரேன்னு சொன்னால் சட்டத்தை எடுக்கணும். சட்டத்தை எடுத்தா கணக்கு காட்டதோ இல்லையோ, எடுத்தா கணக்குகள் காட்டுறதுக்கு ஆனால் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. விளங்குதா? அரசாங்கம் இருக்க மாட்டேன். என்ன உனக்கு இவ்வளோ காசு எடுக்கலாம் சமாளிக்கலாம். அப்போ இந்த சட்டம் இருக்கைக்கு பயப்படுவாங்கல்ல, இவ்வளோ காசு அதில் கூட செலவழிக்க போகிறோம் வைக்க போகிறோம்னா அப்போ இவர் ஏதோ பயங்கரவாத செய்யறதுக்கு தான் அப்படி செய்வாங்க. அப்படி அது பிரச்சனையா போடுவேன். அதுதான் சட்டம் பாயமன்றது. பாஞ்சு விட்டோம்னா சர்ச்சை பிறகு எங்கள் நாட்டை வந்து நாங்கள் வெளிநாடுகளுக்கு விற்கக்கூடாது. விற்கிறேன்னு சொன்னால் அப்படி பாதுகாப்பு அச்சுறுத்தலான இதுகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் செயல்படலாது. அப்போ அப்படி செயல்பட்டால் பயங்கர தடை சட்டம் தான் அவங்களை பிடிச்சி கொண்டு போகிறது. அப்போ நாட்டு பாதுகாப்பு சொல்கிறேன். அவங்க இருக்கிறாங்க, நீங்கள் வந்து சட்டத்தை எடுங்கோ, பேருந்து நடக்கிறத பாருங்கோ, வெடிக்க பாருங்க, சும்மா சிம்பிளாக எங்கள்கிட்ட அரசாங்கம் தரணுமேடா, நீங்கள் செய்யுங்க தருமை அரசாங்கம் தர மாட்டாங்களே என்னடா தந்தா தங்களுக்கு மரியாதை இல்லையோ. அப்போ அவங்க அப்படி சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட் விட்டு தந்தா இப்போ இந்த வில்லங்கங்களா போடுமெண்டு அதுவும் விட்டு தராங்க. ஆனால் இவர் சொல்கிறது சரி, அது சரி சீமை தொழிலாளியும் அந்த சட்டத்தை எடுத்தாலே பேர் முதலீடு செய்வாங்கடா. முதலீட்டாளர்கள் வந்து எங்களுக்கு டொலர்ஸ் வரும் தானே, ஏன்னா டொலர்ஸ் வந்து எங்களோட நாடு முன்னோரும் தானே. அப்போ கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கும். வடக்குக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். என்ன வடக்குக்கு கொஞ்சம் வசதிகள் இங்கே முதலீட்டாகும்னா வடக்கும் பிள்ளைகளுங்கிற இளைஞர்கள் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பு. இப்போ அதைத்தான் இவர் டாக்டர் யோசிப்பார், அதுகளையும் யோசிப்பார் எங்களோட இளைஞர் ஜோதிக்கு. மற்றது டாக்டர் தானேடா, இந்த தேவையில்லா கதை உருவலை இல்லாமல் இல்லை. ஒரு பக்கத்தில் ஜோதிச்சு பார்த்தா இவரே சும்மா கதைக்கிறேன்னு ஜோதிச்சு பார்த்தா, ஆனால் அவர் விட்டுட்டும் போகலாம் தாடா. விட்டுட்டு போனால் இப்போ சும்மாவே அன்றைக்கு அந்த வெளிநாட்டு உறவங்க கதை கேட்க பார்த்தியோ என்னன்னு சொல்லி டக்குன்னு சொல்லி அவருக்கு என்ன அங்கே தாங்கள் வர சொன்னால் வந்தால் கையேந்தி கூப்பிடுவாங்க போடக்கூடாப்பா. என்ன கூப்பிட்டா அங்கே போய் நாள் சாசா மாதிரி இருக்கலாம் இல்லையோ வச்சுண்டு. அல்லது இங்கேயே ப்ரைவேட்டுக்கு ஒரு நாளைக்கு 5 பேருக்கு பார்த்துட்டு பேசாமல் இருக்கலாம். ஒரு 10,000 ரூபா ஒரு நாளைக்கு உழைச்சி போட்டு பேசாமல் இருக்கலாம் தானே. அந்த சமூக பற்று ஓவரா கூடி ஆளுக்கு உண்மையாக ப்ரெஷர் எனக்கு அதான். தயவு செய்து டாக்டர் என்ன செய்யணும்னா கொஞ்சம் அந்த எமோஷனாக யோசிக்க சோரம் இருக்காமல்லோ. இவரடா சும்மா நானும் இவரை எல்லாரும் பேசுகிறாங்க என்னடான்னு பார்த்தேன். நாங்கள் ஏதோ நடக்கிற நியாயத்தை அவர் சரியாக செய்கிறத சரியானு சொல்கிறோம். எங்களுக்குடா மற்ற சமூகத்தில் நல்லது செய்கிறவனை பாராட்டி தட்டி விடுவோம். கிட்டது அது அவன் பர்சனல் பிரச்சனைன்னு சொல்லி அதை தூக்கி பிடிச்சோன்னு செய்கிற வேலையை எங்களுக்கு இல்லை, எங்களுக்கும் இல்லை. எங்களுக்கு அது எங்களுக்கு தேவையும் இல்லை. வேலை இருக்கிறவன அப்படி செய்ய மாட்டோம். வேலை இருக்கிறவனு செய்ய மாட்டான். அப்போ நல்லது செய்கிறவனு தட்டி விட்டாதான நாட்டுக்கு நல்லது இல்லையே. அதைத்தான் நாங்கள் சும்மா அவர் செய்கிறோம் நல்லது. நேற்று காய்ச்சா சரி நல்ல விஷயம் காய்ச்சான்னு சொல்கிறோம். பட் ஒரு ஆளை நான் சந்திச்சேன்னாண்டைக்கு சும்மா போய்கிடா அவர் சாவச்சேரியும் அவர் காய்ச்சவர் கதை கேட்க பார்த்தேனடாப்பா. இவரை பற்றி சொன்னால் அவர் செய்கிறது இவ்வளவு நல்ல விஷயம் தான் செய்கிறார். உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி? எனக்கு தெரியான்னு சொன்னேன் நான். எனக்கு தெரியும், உண்மையாக தெரியும் எனக்கு. அவரை நான் காணையில் தனக்கும் பழக்கமே தான். ஆனால் ஆஸ்பத்திரி சாவச்சேரி ஆஸ்பத்திரியில் முந்தல் ஒரு ஆதரவு குழம்பினதில் அவருக்கு அது அந்த நேரத்திலேருந்தே தானும் அப்படி இருந்ததான் ஆதரவாக இருந்ததுனால என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அவரை பற்றி தெரியுமோ? அவர் ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தையை வச்சு அந்த குழந்தையை வச்சு கொண்டு அந்த டியூட்டியும் செய்து இவ்வளோ பாஞ்சு குழந்தை பிள்ளை டாக்டர் அவரும் அதை செய்தோம்னா அதுக்குள்ள
ஏதோ அது நாங்கள் கேள்வி பண்ணாங்க பேருந்தானே அவர் சொல்லியிருக்கான்னு வச்சோம் உதத்தான் சொல்கிறாங்க 3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுதான் டாக்டர் சரியோ ஸ்ட்ரைக் பண்ணால் ஒரு தண்ணி போத்தலாம் சரி இப்படி மேசையிலே தண்ணி போத்தல் ஒன்று இருக்குமா அது ஒரு மிக்சர் பேக்கெட்டும் இருக்குமா அதை போடுறதான் தண்ணியை குடிக்கிறதாம் இருக்கிறதாம் இருந்தால் பிள்ளையும் அங்கே பார்க்கணும் இங்கே முழு டாக்டர் மேட்ட வேலையும் பார்க்கணும் முழு டாக்டர்மாருக்கும் சனம்பர் பாஞ்சு வருவாங்க சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு கொடுக்காம ஆளுது தான் யாருக்கு தெரியும் பாஞ்சு திரிஞ்சு நித்திரை இல்லாமல் இருந்து வேலை செய்தான் அதையும் வேலை செய்யாமல் அந்த எம்ஓஎம்எஸ் கூட சொல்லுவாங்க அந்த எம்ஓஎம்எஸ் பதவிகள் இருக்குது தானே இவர் எம்ஓவா இருக்காரு அங்கே இருந்தவர் அப்போ அந்த அங்கே இருக்கிற யாரோ அந்த எனக்கு அது தெரியல யாரோ பெரிய ஆளாம் இவருக்கு கொஞ்சம் கரைச்சல் கொடுத்தா அந்த பிள்ளைய பார்க்குற கொண்டு பார்க்கணும் அப்போ அது ஏன்னா பாவம் தானே பிள்ளைய பார்த்தோன்னா அவர் செய்கிறேன் விட்டு இருக்கலாம் கொடுக்கு அது இதை செய்யணுண்டு சபதம் போட்டு தான் எம்எஸ் ஆகி காட்டுறேன் ஓமுடாப்பா எம்எஸ் ஆகி காட்டுறேன் பாரண்டி போட்டு தானே ஆள் படிக்க போய் என்னடா இலங்கையில் 4-5 பேர் தான் தெரிவு செய்யப்பட்டு பாஸ் பண்ணது அதுக்குள்ளே பாஸ் பண்ணி தான் மெடிக்கல் சூப்பரண்டாக வந்தது இவர் அதுக்குள்ளே உனக்கும் தெரியாது எனக்கு உண்மையாக அந்த மனுஷன் சொல்லி தான் தெரியும் சாவச்சேரி ஆளாக தான் எனக்கு பேர் நினைக்கிறேன் அவர் எனக்கு பழக்கமாக நான் தெரியல ஆனால் கண்டே காய்ச்சி உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை பற்றி போடுறோம் நான் சொன்னோம் ஐயோ நான் போடுறோம் எனக்கு அவரை பற்றி தெரியாது அவர் செய்கிறது நல்லதாக போடுவோம் தான் போடனான நீங்கள் சரி அதை சொல்கிறோம் சரி அவ்வளோ பற்றி எனக்கு அவரை பற்றி தெரியும் நீங்கள் உண்மையாக அவர் செய்கிற எல்லாம் நல்ல விஷயம் தான் செய்தவர் அதை சில பேர் அப்படி மாறி நினைக்கிறோம் அது அதை பற்றி இல்லை இப்படி சபதம் போட்டு படித்தோம் அவ்வளோ கட்டிக்காரனாக வந்தால் யோசிச்சு பேர் 4-5 பேரோ தெரியல எனக்கு டாக்டர் பார்த்துருந்தா அது அப்புறம் சொன்னதெல்லாம் 4-5 பேரோ தெரியல அவர் சொன்னா பாஸ் பண்ணது அதில் தமிழருக்குள்ள 2-3 பேர் தானே அதில் இவர் ஒரு ஆள் எங்கே என்ன வேலை செய்த ஓர்மம் தெரியுமோ எங்கே அண்டைக்கு அந்த அவ തന്നെ அந்த பெரியாரோ ஏதோ கட்சி பொண்ணுமண்டு நான் உங்களோட பதவிக்கு வந்து காட்டுறேனப்பா பாடுறேனப்பா ரெண்டு சொல்லி போட்டு அந்த பதவிக்கு வந்து தான் நாங்கள் ஜாவச்சேரியில் இருக்க வழிக்கிட்டு பிரச்சனை வந்த பிரச்சனை வந்தோன்னு சொல்லி அவர் சொன்னார் அவருடைய அப்பாடாண்டு நான் பார்த்தா அப்போ படிக்கிற பெரிய வேரியடா டாக்டருக்கு அந்த பாராமன்ற புத்தகம் அந்த பாராமன்றத்தை புத்தகத்தை அப்படி பாராமன்றத்தை தூக்கி போகிற இவ்வளோ கொண்டே வச்சு 20 ரூபா படித்தாண்டா நித்திரையே இல்லை போடக்கு படிக்கிறதுக்கு ஒரு இது வேணும்டா அப்போ ஏன்னா எங்களுக்கு நித்திரை விளையாடி புத்தகம் மட்டும் தான் நித்திரை வரும் நித்திரை குளிசா தேவையில்லை புத்தகம் மட்டும் தான் நித்திரை இப்படி 1-2 பேர் நாட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் யாரும் 4 பேர் இருந்தாலே காணும் இல்லையே இல்லை என்ன உண்மையாக தான் 4 பேர் இருந்தாலே காணும்டாப்பா படித்து பாராமர உறுப்பினர் நீ எப்பாலும் இந்த தேர்தலில் உள்ள பற்றி வர புத்தகங்களெல்லாம் வாசிக்கிற நீயும் வாசிக்கிற இல்லை அரசாங்கம் தர புத்தகங்களை வாசிக்க தெரியுது ஒரு சட்டம் ஒரு மட்டம் ஒன்றும் தெரியா எல்லாம் மந்தம் உதய யார் வாதிக்கிறோம் அவங்க மினக்கட்டை அடிச்சு கொடுக்குறோம் அந்த 10 மணி போய் போஸ்ட் ஹவுஸ் ஒழியப்ப எவ்வளோ 10 மணி கெசட்டு வருதுன்னு அது வேலை வரைக்கும் முதல் திரிவினம் பிடிக்காது அதை பற்றி வாதிக்கிறது அது ஒன்றும் தெரியும் இது அதான்டா ஒரு பதவிக்கு வந்தால் அந்த பதவியை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அதோட இன்வால்வ் ஆகணும் அதுக்குள்ளே உள்வட்டுறோம் ஒரு சிவாஜி கணேசன் சொன்ன மாதிரி சிவாஜி கணேசன் அந்த நடிப்பு வந்தால் அதுக்குள்ளே உள்ளட்டுறது அந்த மிருதங்கம் தில்லானா மோனாம்பாளில் நாதஸ்வரம் வாசிக்கிறது நாதஸ்வரக்காரனோட 3 மாதமோ 6 மாதம் வாழ்ந்துருக்கிறார் தெரியுமோ ஏனண்டா அதை பற்றி அறியணுமெண்டு ஊமையாக நடிக்கணும்டா ஊமையோட போயிருந்து பழகித்தான் இது உப்பத்தை நடிப்பு மாதிரி எங்கள் 2-3 நிமிஷத்தில் கிழக்கு மரக்கணி போட்டு போய் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுறேன் அந்த ஜாயிண்ட் உள்ளோண்டு இல்லை எந்த காலத்தில் அப்போ முழுக்க உண்மையாக தான் நடிக்கணும் அப்போ என்னென்று நடிக்கிறது அப்போ அவனோட போயிருந்து பழகிறது அப்படித்தான் நடிக்கிறது அப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே உள்ளட்டு தான் செய்யணும் அது மாதிரி பாராமன்ற உறுப்பினர்னா பாராமன்ற உறுப்பினர்டா என்ன பாராமன்றம்டா என்ன பாராமன்ற உறுப்பினர்டா என்ன அவருக்குரிய உரிமைகள் என்ன அவர் இப்போ கதைக்கலாம் என்னென்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லை முழுக்க மண்டைக்கு எழுதி வச்சிருக்கிறேன் டாக்டர் சரி மற்றாக்களுக்கு எனக்கு தெரியல ஏன்னு சொல்லுவா அப்போ முதல் மற்றது இவ்வளோ காலம் உண்மை எங்களுக்கு தெரியாது மற்ற பாராமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலே மற்ற பாராமன்ற உறுப்பினர்களும் முந்தி யூடியூப் இல்லை அல்லாடி இப்படி ஒவ்வொரு தரம் இப்படி ஒவ்வொரு திறந்து வச்சிருந்தால் நீங்கள் செய்கிறது எங்களுக்கு தெரியுமாப்பா எங்களுக்கு மற்றாக்களை பற்றி கதைக்கு ஆசை ஆனால் ஒன்று போடுறீர்கள் இல்லையே போடுறது நீங்களும் ஒவ்வொன்று போட்டா நாங்கள் இதை செய்தனா நான் இதை செய்தனால போட்டால் இப்போ டாக்டர் போடுறேன் டாக்டர்கிட்டே பார்த்தா பார்க்குறோம் மற்ற டாக்டர்கிட்டே எல்லாரும் போடுறாங்க அவரை பேசுகிறாங்க அவர்கிட்ட தான் போடுறாங்க நிறைய சிங்கள ஊடகங்கள் அவருக்கு நல்ல சார்பாக போடுறாங்க சொல்கிறாங்க எனக்கு ஒன்று விளங்கல அப்படி நல்ல அண்டைக்கு உணர்ச்சி வசப்பட்டு மற்றது டாக்டர் பார்ப்பாரு பார்த்தால் ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் ஒரு விஷயம் ஒரு பொது விஷயம் ஒன்று அவருக்கு சொல்லலாம்னு இருக்கிறோம்னா அந்த
அடிக்கடி பேப்பர் இப்போ நாங்கள் வாசிக்க மயங்கி விழுந்து சாரோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அன்றைக்கு வினயமாக கேட்டுறாங்களே இப்போ ஜமுனானந்தா டாக்டரை பற்றியும் இதெல்லாம் கேட்டாங்களா, யார் பார்த்துக்கிறது, யார் பார்த்து சொல்கிறது, நாங்கள் இங்கே அவரை போய் சந்திக்கிறது. அவர் என்னடா கூட பொது விஷயங்கள் போடுறவர் ரெண்டாக்காக அவருக்கு சொன்னாங்களும் இதை பற்றி இருக்கா ஒரு சொன்ன மக்களுக்கு சொன்னால் நல்ல 10 வயலாக போட்டாண்டு. இப்போ நாங்கள் இப்போ எனக்கு இந்த வந்து இவர்கிட்ட சொன்னாலும் இவர் இதை பற்றி சொன்னாப்பா ஏதோ ஒரு வருத்தத்தை எலிக்காய்ச்சலை பற்றி எலிக்காய்ச்சலை பற்றி இருக்கா விட்டுவர் டாக்டர். அப்போ டாக்டர் தயவு செய்து பார்த்தா அடிக்கடி மயங்கி சாகனம் தேத்தண்ணி குடிக்க மயங்குறார், தோட்டத்துக்கு போய்க்க மயங்குறார், நேற்று சித்த விட்டால வந்து முழுகிட்டு இருக்க மயங்கிட்டாராம். மயங்கி சாகனம் இப்போ ஒரு 5-6 சாகனம் ஒரு கிழமைக்கு ஒரு 2 கிழமைக்குள்ளே 5-6 மயங்கி விழுந்து திடீர்னு மயங்கி விழுந்தான் சாணம். உங்களுக்கு உண்மை என்ன தெரியுமா, மயங்கி விழுந்தாச்சா பயமாக கிடக்கிறப்பா. நான் காலமாக வேலையை ஒன்றுனா தலையை சுத்த எனக்கு அந்த பேப்பரில் வந்து தான் ஞாபகம் சுற்றி விழுந்தாலும் சாகும் இல்லையே. தமிழ்நாடு இன்றைக்கு நியூஸில் சொன்னேன் இந்த செத்த வீட்டுக்கு போய் வர ஆக்கள் சாகனம் கொஞ்சம் பேர் செத்த இப்போ 4-5 செத்த வீட்டுக்கு போய்க்க வந்து சாகனம் அண்டை கோப்பை மயானத்துக்கு போய்க்க அதுக்கு கொண்டு வந்துடுறோம் விட்டால் அப்போ நேற்று மீதோ அதுக்கு போய் வந்து நேற்று செத்த விட்டா வந்து முழி போட்டு இருந்த செத்த அப்போ ஏதோ புதுக்குடிப்பில் செத்த விட்டு போய் வரைக்கும் குரங்கு பூ அடிபட்டு அந்த புள்ளி ஒன்று செத்தது. அப்போ இதெல்லாம் அதுவும் நடக்கும், அதுக்கு என்ன லிங்கம் வரையான அவரும் சொன்னேன். அதையும் ஜோதிச்சு போட்டு நான் இதை ஜோதிச்சு என்னுடைய மயக்கம் வந்து சாகனம். அப்போ நல்லது. அப்போ இந்த டாக்டர் அர்ஜுனா டாக்டர் இதை பார்த்தா உண்மையிலே அவர் டாக்டர் நாடி நாங்கள் அந்த வைத்திய ரீதியாக கேட்குறோம் ஒரு மக்களுக்காக உங்கள்ட யூடியூப் சேனல் இதுலேயே யூடியூப்பில் ஒருக்கா இந்த ஏன் மயங்கிறப்பு நடக்கின்றது கொஞ்சம் அவைக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா யோசிக்க தெரியும் என்னத்துக்கான அட்வைஸ் ஒன்று போட்டால் நல்ல என்னத்துக்காக சில உள்ள சாப்பாடு பிரச்சனை நான் ஜெயிச்சது சத்தில்லையோரியான சில பேர் ஊசியோ சில சன்னந்த கதைக்கு கொரோனா ஊசி தான் இந்த வேலை செய்யுது அப்படி ஒரு தகவல் வருதல்லோ. அப்போ ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு யோசனை வருது. தயவு செய்து டாக்டர் நாங்கள் வினியமாக குறைக்காமல் எங்களை நாங்கள் தப்பாக காய்ச்சா மன்னிச்சு கொடுங்க. ஆனால் அந்த அதை பற்றி ஒருக்கா வினியமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த மயங்கி சாரை பற்றி அதை பற்றி இப்போ பயந்தோண்டு இருக்குது மக்கள் எல்லாரும் தலையை சுற்றுன்றோன்னா டக்குன்னு அந்த நினைவு வருது மக்களுக்கு. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் மக்களை விடுபட வைக்கணுமே. அப்போ அதை பற்றி ஒருக்கா நீங்கள் ஒரு வீடியோ போட்டால் மிகவும் நல்லா இருக்கும், பிரயோசனமாக இருக்குது சமூகத்துக்கு. நீங்கள் சமூகத்துக்கு நிறைய எங்களில் விருப்பம் கொண்டிருக்கிறீர்கள், மக்களுக்காக எல்லாம் செய்கிறீர்கள், இதையும் எங்களுக்கு செய்து தரணும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். என்ன, நன்றி, வணக்கங்கள்.